புளிச்சம்பள்ளம் கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலையில் இன்று பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு பணிபுரிந்து வந்த 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 தொழிலாளர்களுக்கு ஜிப்மரில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தெரிகிறார் எமது செய்தியாளர் எழில். வணக்கம் எழில், இந்த வெடி விபத்தில் படுகாயமடைந்தவர்களுடைய நிலை என்ன, அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து சொல்லுங்கள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் துருவை கிராமத்தில் இன்று மதியம் 3:30 மணி அளவில் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்தானது ஏற்பட்டது. அதாவது இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு ரவுத்தான்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு தொழிற்சாலையில் இந்த வெடி விபத்தானது ஏற்பட்டது. கிட்டத்தட்ட இந்த பட்டாசு தீபாவளியொட்டி இந்த பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசு தயாரிக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்ததாக தற்போதைய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த 20 பேரில் 5 பேர் வெடி விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 5க்கும் மேற்பட்டோர் அதாவது இந்த பட்டாசு வெடி விபத்தில் காயங்கள் ஏற்பட்டு அவர்களை மீட்டு அருகில் உள்ள ஜிப்மர் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் அவர்களை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தற்போதுதான் இங்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தற்சமயம் வந்து இந்த வெடி விபத்து ஏற்பட்ட பகுதியை வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அதே போல இந்த வெடி விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் சடலங்கள் சம்பவ இடத்திலேயே உள்ளது. அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியை தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து எதனால் இந்த வெடி விபத்து ஏற்பட்டது என்பதற்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எழில், தற்போது மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் நேரில் வந்து சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. தற்போது அவர்களிடத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த துருவை கிராமத்தில் இந்த பட்டாசு தொழிற்சாலையானது இயங்கக்கூடாது என ஏற்கனவே இந்த கிராமம் அருகில் உள்ள வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் வந்து ஏற்கனவே அவர்கள் இந்த பட்டாசு தொழிற்சாலை இயங்கக்கூடாது என அவர்கள் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த பட்டாசு தொழிற்சாலை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் இன்று வெடி விபத்து ஏற்பட்டதால் இந்த துருவை கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருகில் இருந்த வீடுகளில் எல்லாம் இந்த அதிர்வானது அவர்கள் உணர்ந்துள்ளனர். எனவே இது போல அதாவது குடியிருப்புகள் அருகில் வசிக்கும் குடியிருப்பு அருகில் வந்து இது போன்ற ஒரு பட்டாசு தொழிற்சாலையை அனுமதிக்க கூடாது அப்படி என்பதே இந்த பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. எழில், இதுவரைக்கும் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அவர்களுடைய உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டதா, இல்ல இன்னும் இடிபாடுகள்ல யாராவது இருக்காங்களா? மீட்பு பணிகள் எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நீங்கள் கூறியது போல இந்த பட்டாசு வெடி விபத்தில் 5 பேர் வந்து உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த பட்டாசு குடோன், அதாவது அந்த ஆலை வந்து முற்றிலுமாக சுவர்கள் இழுந்து தலைமட்டமாகி உள்ளது. இந்த இடிபாடுகளுக்கு இடையில் யாரேனும் சிக்கி உள்ளனர் எனவா என்பன உள்ளிட்ட போலீசார் உள்ளிட்ட தீயணைப்புத்துறையினர் தற்போது தொடர்ச்சியாக அந்த மதில் சுவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முற்றிலுமாக இந்த மதில் சுவர் அதாவது இடிந்து விழுந்த மதில் சுவர் அப்புறப்படுத்த பிறகே வந்து மேலும் உயிரிழப்புகள் ஏதேனும் இருக்குமா என்பதே தெரிய வரும். எழில், தற்போது மாவட்ட ஆட்சியர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க? அவர்களுடைய இறந்தவர்களுடைய உறவினர் ஏதாவது மாவட்ட ஆட்சியர் பேசுறாங்களா? இதை பற்றிய தகவல் இருக்கா? தற்சமயம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அதாவது பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்ட பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இப்பகுதியில் அருகில் உள்ள பொதுமக்களிடம் வந்து இந்த தொழிற்சாலை எவ்வளவு நாட்களாக இயங்கி வருகிறது, இதனால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு உள்ளது போன்ற பல்வேறு கேள்விகளை வந்து அந்த பகுதி மக்களிடம் கேட்டு வருகிறார். அதே போல் உறவினர்கள் ஒரு சிலர் இந்த உயிரிழந்தவர்களில் ஒரு சிலர் அதாவது பிற மாவட்டங்களை சார்ந்தவராக இருக்குமோ என்ற கோணத்தில் வந்து தெரிகிறது. ஏனென்றால் இதன் அருகில் உள்ளவர்கள் யாரேனும் வேலை செய்தால் அவர்களுக்கு வந்து உயிரிழந்தவர்களின் அடையாளம் தெரியும். ஆனால் இதுவரை வந்து யாரும் உயிரிழந்தவர்கள் இருந்து அவர்களுடைய உறவினரோ யாரும் இதுவரை சம்பவ இடத்துக்கு வரவில்லை. எனவே உயிரிழந்தவர்கள் பெரும்பாலானோர் அதாவது விழுப்புரம், அதாவது இந்த பகுதியில் அல்லாதவரோ பிற மாவட்டங்களை சார்ந்தவர்களோ என்பதை வந்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எழில், தற்போது இந்த பட்டாசு ஆலையுடைய உரிமையாளர் யார்? அவர் எங்க இருக்காரு? அவர் வந்துட்டாரா? அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா?
கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வரும் கிராமத்துக்கு அருகே ரவுத்தான்குப்பம் பகுதியில் வசிப்பவர் தான் ரமேஷ். இவர் தான் இந்த வெடிவிபத்து நடைபெற்ற பட்டாசு ஆலையின் உரிமையாளர். அவர் தற்சமயம் வரை இந்த பகுதிக்கு வந்து வரவில்லை. மேலும் போலீசார் அவர் எங்கே உள்ளார் என அவரை வந்து தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். எழில், இந்த பட்டாசு ஆலையானது உரிய அனுமதி பெற்று அது மட்டும் லைசன்ஸ் பெற்று தான் இந்த பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வந்ததா? இது பற்றிய தகவல் கொள்ளு. இந்த பட்டாசு தொழிற்சாலையானது கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் பொழுது இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு உரிமை பெற்றால் மட்டுமே தொடர்ச்சியாக நடைபெற்று வர முடியும் என்பது அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்பொழுது தீபாவளி பண்டிகை என்பதால் பட்டாசு தயாரிக்கும் தொழில் ஊழியர்கள் தொழிலாளர்கள் மும்பரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு உரிமம் இருந்தால் மட்டுமே அதாவது அருகில் உள்ள வீடுகள் இருக்கும் பகுதியில் நடுவில் இந்த பட்டாசு தொழிற்சாலை இயங்க முடியும் என்பதால் கண்டிப்பாக இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு வந்து உரிமம் பெற்றிருப்பார் என்பது இங்கு அருகில் வசிக்கும் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது மீட்பு பணிகள் முழுவதும் நிறைவடைந்து விட்டதா அல்லது இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா எழில்? அதாவது இந்த வெடிவிபத்து நடந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட அதாவது தேசிய புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கு நடுவே உள்ளது. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்தாலே இந்த துருவை கிராமத்தை வந்து அடைய முடியும். அதே போல தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசாருக்கு 3:45 அதாவது 3:30 மணிக்கு நடந்த சம்பவம் 3:45 மணி அளவிலேயே தெரிய வந்தது. எனவே இது ஒரு குறுகிய பாதை. இந்த பாதையில் வருவதற்கு அவர்கள் மிகவும் கடினமாக சிரமம் ஏற்பட்டது. அதே போல் தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் வந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக இங்கு சடலத்தை மீட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் தற்சமயம் வந்து அந்த இடுபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். எழில், தற்போது மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணி அவர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு யாராவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் யாராவது வந்திருக்காங்களா? சம்பவம் நடைபெற்ற வெடிவிபத்து நடைபெற்றவுடன் சம்பவ இடத்திற்கு டிஎஸ்பி மற்றும் வானூர் தாசில்தார் ஆகிய இருவரும் மட்டுமே வந்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திற்கு முன்புதான் வெடிவிபத்து நடைபெற்ற பகுதிக்கு விழுப்புரம் மாவட்ட தாசில்தார் சுப்பிரமணியம் வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த வெடிவிபத்து சம்பந்தமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரும் சிறிது நேரத்தில் இந்த வெடிவிபத்து நடைபெற்ற இடத்தை வந்து ஆய்வு செய்வார் என தெரிகிறது. எழில், தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது? அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த துருவை கிராமத்தில் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக இந்த பட்டாசு தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலையில் தொடர்ச்சியாக 10க்கும் மேற்பட்டோர் அதாவது தொழிலாளர்கள் வேலை செய்து வருவதாக தெரிகிறது. தீபாவளி பண்டிகை என்பதால் கூடுதலாக பட்டாசு தயாரிக்கும் தொழிலில் வந்து 10க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் இந்த பட்டாசு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று மாலை நடைபெற்ற இந்த வெடிவிபத்து காரணமாக 5க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்துள்ளனர். மேலும் 5க்கும் மேற்பட்டோர் இந்த பட்டாசு வெடி விபத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்து தற்சமயம் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எழில், தற்போது இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து மூலமா எத்தனை சேத மதிப்பு எவ்வளவு, அதை பத்தி ஏதாவது கணக்கிட்டு இருக்காங்களா? அது குறித்து சொல்லுங்க. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இது அதாவது குடியிருப்புகளுக்கு வெகு தூரத்தில் இந்த பட்டாசு தொழிற்சாலையானது தனியாக இயங்கி வருகிறது. இதன் மதிப்பானது தற்சமயம் அதிகாரிகள் வந்து கணக்கெடுத்து வருகின்றனர். அதிகாரிகள் கணக்கெடுத்து முடிந்த பிறகே வந்து இதனுடைய சேதமானது நமக்கு தெரிய வரும்.